ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவார்கள். உங்களுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி மனநிலைக்கு தள்ளுவான்னு பாருங்க. பெட்ரோல் விலையை ஏற்றிவான், டீசல் விலையை ஏற்றிவான், நம்ம போராடுவோம். அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, ஆனால் விலையை எப்படி ஏற்றுவான்? 5 ரூபாய் ஏற்றுவான். விலையை குறைக்க வேண்டும், விலையை குறைக்க வேண்டும், நம்ம போராடுவோம். மக்களின் போராட்டத்தை செய் சாய்க்கிற மாதிரி சாட்சி 2 ரூபாய் குறைச்சு அவனுக்கு வேண்டிய 3 ரூபாய் போய் வச்சுக்குவான். இதைத்தான் பல பதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, ரொம்ப நாளா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவான்? செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான். நீ அவசரமா அலுவலகம் கிளம்பிட்டு இருப்ப, எரிபொருள் இருக்காது. ஒவ்வொரு எரிபொருள் வங்கியா போய் கேட்ப, ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை, இங்க இல்ல, கையாட்டிட்டே இருப்பான். நீ அடுத்த பெட்ரோல் இப்படி போயிட்டே இருப்ப. எங்கேயாவது போய் ஒரு கிலோ 1 லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய் போட்டு தொலையா அப்படின்ப. உன்னை அந்த மனநிலைக்கு தள்ளிப்பான். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, 1 லிட்டர் கொடுத்துரு, அந்த நிலைக்கு தள்ளிடுவான். அது போல என்ன பண்ணுவான்? உணவை வாங்கி, அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமித்து பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை இந்த போராளிகள்